விஜயாவும் மனோஜும் மீனாவோட நகையை எடுத்து அதை மனோஜோட பிஸ்னஸுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிட்டது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அது மனோஜ் வாயாலேயவும் ஒத்துக்கிட்டாங்க. அது எடுத்து கொடுத்தது அம்மா தான் அப்படி சொல்லி விஜயாவையும் மனோஜ் காட்டி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமாவும் இந்த விஷயமெல்லாம் ரோஹிணிக்கு தெரியும் அப்படிங்கிறத ரோஹிணியும் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம முத்து சரி இருக்கட்டும், நீங்கள் இதெல்லாம் பண்ணினது எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து கூட்டுக்கலவாணித்தனம் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல இருக்கட்டும், இப்போ அந்த பொருளுக்கு உண்டான நகையை கொடுங்க, இல்லை அப்படின்னா என் மீனா காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க, ஏன்னா எப்படிலாம் அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறீங்க, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் ஸ்ருதி ஆமாம் கரெக்டு தான், முத்து சொல்கிறது கரெக்டு தான், ஏன்னா விஜய் ஆண்டி நீங்களும் சரி இல்லை மனோஜும் சரி இவ்வளோ நாளாக நகையை எடுக்கலை வைக்கலை, அது கௌரிங்கி உங்கள் வீட்டில் போட்டது அதுதான் அப்படி இப்படின்னு ஆண்டி கூட எப்படிலாம் பேசுனாங்க மீனாவை. மீனா ஆனால் பொறுமையாக தானே இருந்தாங்க, அதனால் நீங்கள் மீனா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஸ்ருதியும் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அண்ணாமலையை பார்க்குறாங்க விஜயா. பார்த்த உடனேவோ விஜயாவை பார்த்து அண்ணாமலை முத்து சொல்கிறது கரெக்டு தான், நீ அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவோ குடும்பமே ஒன்றா சேர்ந்து எல்லாரும் என்னைய மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு விஜயா நம்ம மீனா கிட்ட போய் உங்ககிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்பேனா, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் உங்ககிட்ட அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, என்னது மன்னிப்பு கேட்குறீங்களா ஆண்டி, தப்பு நீங்கள் பண்ணிட்டீங்க, நீங்கள் 3 பேருமே கேட்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கு நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க, அதை எப்படி நாங்கள் கேட்க முடியும், தப்பு பண்ணிட்டாங்க, ஒத்துக்கிட்டவும் செஞ்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா முத்து சொல்கிறாங்க, சின்னவங்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தப்பு பண்ணது ஒரே தப்பு தானே 3 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க, என் மீனா காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து விஜயாவை பார்க்குறாங்க. விஜயாவை பார்த்த உடனேவோ விஜயா வேகமாக எழுந்துச்சு என்னது நான் மன்னிப்பு கேட்கணுமா, அது இவா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க கையில் போட்டிருக்கிற வலையில் எல்லாத்தையும் கழட்டி நம்ம மீனா மூஞ்சில் விஜயா எரிஞ்சிடுறாங்க. எரிஞ்ச உடனேவோ முத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. கோவம் வந்த உடனே அவர் சொல்கிறாரு, இந்த விஷயத்த வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பல்லுகளெல்லாம் உடச்சி கையில் கொடுத்துருப்பேன், நீங்களா இருக்க போய் நான் பொறுமையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா விஜயா சொல்கிறாங்க, என்னடா பண்ணுவ நீயே, என்னை என்ன பண்ணுவ, கழுத்தை வெட்டிடுவியா அப்படி சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. கேட்ட உடனேவா நம்ம அண்ணாமலை தான் விஜயா கிட்ட பேச மாட்டாங்கள்ல, அதனால் அமைதியாகவே இருக்கிறாங்க. உடனே முத்து அப்பா இவங்களை கம்முன்னு இருக்க சொல்லுங்கள், நான் எவ்வளவோ பொறுமையாக தான் இருக்கிறேன், நகையை திருடிட்டான்னு சொன்ன போலேயே அந்த ஓடுகாலியை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சிருக்கணும், நான் அதெல்லாம் பண்ணாமல் பொறுமையாக இருக்கிறேன், என் நகைக்கு உண்டானதை சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா மன்னிப்பு கேளுங்க, இந்த மாதிரி தூக்கி போட்டு இது பண்ணுறதுலாம் எங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ ரோஹிணி இப்போ தான் மன்னிப்பும் கேட்க முடியாது, இந்தாங்க உங்களுக்கு உண்டான பொருள் இருக்குல்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ இங்கே பாருலம்மா, நீ வாயை மூடிட்டு போயிடு, எல்லாம் சேர்ந்து நீயும் தான் பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குற, என்ன இந்த விஷயத்துக்குள்ளே நீ வந்தேன்னு நினச்சிக்கோமே, அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மனோஜ் உடனேவா என்னடா பண்ணுவ, என்ன பண்ணுவ அப்படிங்க, ஓடுகாலி ஒழுங்கு மரியாதையாக போயிடு, நீ ஒன்னால தான் இந்த பிரச்சனை எல்லாமே வந்தது, நீ உன் பிஸ்னஸில் லாஸ் ஆனா நீ கொண்டுட்டு போய் உங்கள் மாமனார்கிட்ட போய் வாங்கி அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆனதை கழிச்சிக்கிட வேண்டி தானே, அது எதுக்குடா என் மீனா நகையை எடுத்து நீ விற்றுட்டு அதுவும் கௌரிங்கன்னு எப்பப்பா என்னென்ன நாடகம்லாம் நடிச்சிங்க, என்ன யார் எப்படிலாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினீங்க, உங்ககிட்ட தான்டா இதை விஷயத்தெல்லாம் நாங்கள் கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளேவோ இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிடுறாங்க. உடனேவோ மனோஜ் ஆமாடா நாங்கள் தான் பண்ணோம், இப்போ என்னங்கிற இந்தா இது
அம்மா கொடுத்துட்டாங்கள்ல அதை பொறுக்கிட்டு போங்க, உங்களுக்கு நகை தானே வேணும், இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் விஜயா வந்து மூஞ்சை வந்து வேறு மாதிரி மாற்றிக்கிட்டு, ஆமாம் நகையை இந்த போட்டேன் பாரு, உன் பிச்சை காசு நகை இந்த எடுத்துட்டுக்கோ, எடுத்து பொறுக்கிட்டு போய் வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் மீனா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுத உடனே நம்ம அண்ணாமலை வந்து, ஏம்மா அவளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நீ எடுத்து வச்சுக்கோமா, இதை தவிர எனக்கு வேறு தீர்ப்பு எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையும் சொல்லிடுறாங்க. பார்வதி ஆண்டியும் வந்து, ஆமாம் மீனா, நான் உன் நகையை தான் விஜயா கொடுத்துட்டால, விடு, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியும் சொல்கிறாங்க. உடனே அந்த நகையெல்லாம் மீனா எடுக்கிறாங்க. எடுத்த உடனேவும் நம்ம முத்துக்கிட்ட கொடுத்து, இந்த நகையெல்லாம் வேண்டாம் எனக்கு, நான் எவ்வளோ வேணாலும் சம்பாரித்து நீங்கள் எனக்கு போட்டுருவீங்க, இந்த நகை வேண்டாம், இதை கொடுத்துருங்க உங்கள் அம்மாக்கிட்டேவும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கையில் கொடுத்துட்றாங்க மீனா.